மாணாக்கர்களே, பெற்றோர்களே, முன்னிலை வைக்கும் பெருந்தகைகளே, இன்றைய ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளியில் வெவ்வேறு காலநிலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்று மேடையில் அமர்ந்திருக்கும் முன்னாள் ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் மாணவர் அமைப்பின் இன்றைய மூத்த உறுப்பினர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இன்றைய விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் முன்னாள் மாணவர் அமைப்பின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இடதுகை பக்கமுள்ள இன்றைய மாணாக்கர்களுக்காக அறிமுகம் செய்தில் நானே அறிமுகம் செய்து கொள்கிறேன். அடுத்து ஆசிரியர் பெருந்தகைகளுடைய அறிமுகம், அவர்களை கௌரவித்தல், அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல், அவர்களுக்கு பொற்களை வழங்குதல் என்று இருவேறு நிகழ்ச்சிகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒன்று, முன்னாள் ஆசிரியர் பெருமக்களை கௌரவித்தல். இரண்டு, இன்றைய மாணாக்கர்களின் முதல் 3 இடங்களில் தேர்ச்சி பெற்ற ஒவ்வொரு வகுப்பிலும் தேர்ச்சி பெற்ற 3 மாணவிகளுக்கு மாணாக்கர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா. இந்த இரு விழா பற்றி உங்களுக்கு முன்கூட்டியே இப்போதைய உலகம் செல்போன் வழியாக தான் வேலை செய்யுது. வாட்ஸ்அப் மூலமாகவும் குறுஞ்செய்தி வழியாகவும் நிறையா அப்படி கிடைச்சிருக்கும். அப்படி கிடைக்க பெறாதவர்கள் ஆல்ரெடி நம்ம ஊர் நுழைவுலையும் பள்ளி நுழைவுலையும் அழைப்பிதழ் அச்சடித்து முன்வைக்கப்பட்டுள்ளது. இங்கு குழுமி இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் பெருந்தகைகள், முன்னிலை வைக்கும் ஊர் பொதுமக்கள் பெருமக்கள், அவர்களெல்லாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் சொல்லி வணக்கம் தெரிவிக்கிறது நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அதனை சுருக்கி இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என்று 3வது தடவையாக வரவேற்பு கூறி தலைமை உரை என்ற கோணத்தில் ஒரு சில மணித்துளிகள் மட்டும் பேசி அடுத்த நிகழ்ச்சியில் செல்வோம். இந்த பள்ளிக்கூடம் 1959ஆம் ஆண்டு திரு வினோபா பாவே பூமி தான இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தில் இந்தியா முழுவதும் நடந்தே போய் பூமி தானம் செய்கிறவர்கிட்ட வாங்கி அதை பொது காரியங்களுக்கு உபயோகிக்கிறதுக்காக அப்பப்பவே வெகுமதி செய்து சென்றார். அந்த கோணத்தில் 1959ஆம் ஆண்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய 90% குழந்தைகளுக்கு தெரியாது, கோப்பம்பாளையம் தம்பி என்று இந்த சுற்றுப்புற மக்களால் அழைக்கப்பட்ட, அன்பாக அழைக்கப்பட்ட திரு கோப்பம்பாளையம் வெங்கடாசலம் காளியப்ப கவுண்டர் அவர்கள் தனது பூமியை திரு வினோபாஜி அவர்களிடம் தானமாக கொடுத்து இந்த பள்ளி அமைக்கப்பட்டது. அப்போது இன்றைய முன்னாள் மாணவனாகிய நான் அன்றைய உங்களைப் போல ஒரு சிறிய கீழ் வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன். அதற்கு பின்னர் இங்கு ESLC என்று, அதாவது 8ஆம் வகுப்பு வரையிலும் தான் இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு கல்லூரி படிப்பு அல்லது தொழில் சார்ந்த படிப்பு. ஆக காவலிவாளையத்தில் ESLC அப்படின்னு ஒரு படிப்பு, அதுதான் கடைசி உச்சகட்டம். அதிலிருந்து 1961 அல்லது 62இல் உயர்நிலைப் பள்ளியாக இங்கு ஏற்படுத்தப்பட்டு முன்னாடி இருக்க 2 பெரிய கல் கட்டடங்கள், அந்த கட்டடங்கள்லாம் உருவாச்சு. இதற்கெல்லாம் மூல காரணம் திரு KV காளியப்ப கவுண்டர்கள். அப்போது அவர் கோவை ஜில்லா போர்டு மெம்பர். தன்னுடைய சொத்தையும் இந்த கிராமப்புற மக்களுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும், கல்வியின் மூலமாக வளர வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்து செய்த திரு KV காளியப்ப அவர்களின் இடத்தில் தான் நாம் இந்த பள்ளிக்கூடம் கடந்த 60-65 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நானும் ஒருவன். 1964 என்று நினைக்கின்றேன் முதல் பேட்ச் SSLC 11ஆம் வகுப்பு இங்கிருந்து இருக்காங்க. இதில் ரொம்ப உங்களுக்கெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த பள்ளியிலேயே ESLC படிச்சு, இந்த பள்ளியிலேயே SSLC படிச்சு, இந்த பள்ளியிலேயே ஆசிரியராக வேலை செஞ்சு, இந்த பள்ளியிலேயே ஓய்வு பெற்று நம்மிடையே இருக்கக்கூடிய திரு சாமி கவுண்டர் அவர்கள். இந்த பள்ளிக்கூடம் படிப்படியாக வளர்ந்து, அதாவது அப்போ வசதியெல்லாம் கிராமத்தில் ஒரு 9 வீடு எனக்கு தெரிய மின்விளக்கு, அது 40 வாட்டு, சமயத்தில் பார்த்தீங்கன்னா 15 வாட்டு தான் போட்டு எரிப்பாங்க. சீமெண்ண கொலாப்பூர் காலத்திலிருந்து கொஞ்சம் மேலே ஏறிய அளவுக்கு இருந்தது. அப்போது அதே திரு KV காளியப்ப கவுண்டர்கள் இங்கே மின் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து வகுப்பறையை பெற்றவனா. இப்படி போக பேசணும்னா கடந்த ஒரு 60 வருடங்களாக இந்த பள்ளி இந்த கிராமங்களை சூழ்ந்துள்ள எல்லா மக்களுக்கும் கல்வி பதிப்பதிலே சிறந்த ஸ்தானமாக விளங்கி இப்போதைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெளியே சென்று தொழில், வியாபாரம், கல்வி, மருத்துவம், விவசாயம் என பல்வேறு துறைகளிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு முன்னேறி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பள்ளியில்
நாங்கள் கொஞ்சம் நண்பர்கள்லாம் இருக்கிற போது பார்த்தோம்னா பேச்சே வந்து என்னன்னா நம்ம ஸ்கூல் தான். அதான் தலைப்பு. சினிமாவெல்லாம் இல்லை. இந்த ஊருக்கு என்ன செய்யலாம், இந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம எப்படி மேலே கொண்டு வரலாம், அதற்கு நாம என்ன காரியம் செய்ய முடியும் என்பதை அப்பப்போ நாங்கள் பேசுவோம். அதுக்கு உருவம் கொடுத்து பார்ப்போம். உருவம் கொடுத்தனுடைய ஒரு முயற்சி இது போல நிறைய முயற்சிகள் செய்திருக்கோம். இதுக்கெல்லாம் பக்கபலம் வந்து நாங்கள் எங்கேயும் இருக்க கொஞ்சம் பேர், ஆனால் நின்று இருக்கக்கூடிய முன்னிலை வைக்கக்கூடிய காவலிபாளையம் பெருமக்கள் எல்லாம் வந்து உழைப்புக்கு நாங்காச்சு அப்படின்னு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆக இப்படி வந்து இந்த பள்ளிக்கூடம் கடந்த 60-65 ஆண்டுகளாக கல்வி பணியில் சொல்லப்போனால் இந்த பள்ளிக்கூடம் வந்து இப்போதைக்கு சூழ்நிலை வேறு. ஆசிரியர்களுக்கும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த பள்ளிக்கூடம் தான் மையம். புளியம்பட்டி ஹைஸ்கூல், நம்பியூர் ஹைஸ்கூல், காவலிபாளையம், தெற்க அவினாசி, அதுக்கடுத்த சேவூர், சத்தியமங்கலம், இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய சுமார் காவலிபாளையத்தை மையமாக வைத்துக் கொண்டால் 10-15 கிலோமீட்டர் ஆரத்திற்கு உள்ள கிராமங்களிலிருந்து எல்லா மாணவர்களும் நடந்து வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து மேன்மேலும் வளர்ச்சி அடைந்திருக்கார்கள். அப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த பள்ளியிலிருந்து இன்றைய கல்வி வேறு, சூழ்நிலையே வேறு. குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆச்சுன்னு அம்மா கொண்டு போய் பிடிக்கேஜியில் போடுறாங்க. பால்வாடியிலிருந்து 24 வருஷம் ஆக வரைக்கும் அவங்க படிப்பு தான். ஆக கல்வி வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம பள்ளிக்கூடத்தில் இங்கே காவலிபாளையம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள்லாம் வந்து மேலுக்கு வரணும், அரசு அதிகாரிகளாக வரணும், பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தின் பேரில் நாம் தூண்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் ஒரு சில உறுப்பினர்கள் முன்னாள் மாணவர் அமைப்பு சேர்ந்து முயற்சி எடுத்து வருகின்றோம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இடது பக்கம் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வந்து பள்ளிக்கூடம் போனோம், பெல் அடிச்சாங்க, வீட்டுக்கு போனோம், அப்பா அம்மா சொன்னாங்க, விளையாடணும் அப்படிங்கிற காலகட்டம் மாறிவிட்டது. இப்பெல்லாம் வந்து படிச்சே ஆகணும், போட்டி அதிகமாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில மேலே வரணும், கல்வியை தான் ஒரு கருவியை உபயோகிக்கணும் அப்படின்னா நீங்க ஆரம்பத்திலிருந்தே நல்லா படிக்கணும், திடமா படிக்கணும், ஆசிரியர் சொல்றதை எடுத்துக்கணும். ஆசிரியர் சொல்லாதையும் கூட ஒரு சில வந்து சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சு நீங்கள் முன்னணியில முனைப்பா வரணும். அப்படி வந்தோம்னா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நாளைய இளைஞர்கள், இன்னொரு 25-30 வருஷம் கழிச்சுன்னா எங்க போன்ற ஒரு முன்னாள் மாணவர் அமைப்பினுடைய அங்கத்தினர்கள் வந்து வாழ்க்கையில சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக இங்க வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு வகுப்புலையும் இப்ப நம்ம எல்லாம் பரிசு தான் இருக்கோம். ஆனா ஒவ்வொரு வகுப்புல இருந்தும் அடுத்த படிக்கட்டு ஏறும்போது நல்லா திடமா ஏறணும் அப்படிங்கிறதுக்காக ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடியது 2வது ஐட்டமான விழா இன்னைக்கு. ஆக இந்த விழாவிற்கு கூடியுள்ள அனைவருக்கும் வருகை என்று முன்னாள் மாணவர்கள் சார்பாக கூறி, இடது பக்கம் உள்ள குழந்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா படித்து முயற்சி எடுத்து மேலே வரணும். இங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் அதற்கு தூண்டுகோலா அமையணும். அது மட்டும் போதாது, இந்த பள்ளியில் முன்னால் வேலை செய்து இதையெல்லாம் படிப்படியாக உயர்த்ததுக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் பாடுபட்டிருக்காங்க. அந்த மதில கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது.